அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று. இதில் ஔவை இன்றைக்கு என்ன நிலையோ அதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாள் என்பதனை உங்களுக்கு முன்பே கூறி அந்த பாடலை சொல்லப் போகிறோம். பொருளால் துன்பமே. என்னது? பொருளால் துன்பமே. எப்படிப்பட்ட பொருள்? அழகாக சொல்கிறான். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே. இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே, பின் அதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அளித்தலும் துன்பமே, அந்தோ பிறர்வால் இழத்தலும் துன்பமேயாம். என்ன எவ்வளோ அற்புதமான வரிகள், ஆழமான கருத்துக்கள். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே, பின் அதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அதை அளித்தலும் துன்பமே, அந்தோ பிறர்வால் இழத்தலும் துன்பமேயாம் என்று ஔவை அழகாக சொல்லுகிறாள். இன்றைக்கு இந்த நிமிடத்திலே தமிழகத்திலே 57 ஆண்டு காலமாக என் ஆட்சியாளர்கள் என்ன நடத்தி இருக்கிறார்களோ, நடத்தலினுடைய விளைவாக இன்றைக்கு அவர்கள் நிலை இருக்கிறதோ அதனை அன்றே சொல்லியிருக்கிறாள். இது யாம் சொல்லவில்லை, ஔவை சொன்னது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே. அதாவது நேர்வழியிலே ஒரு மனிதன் விவசாயம் செய்தோ வியாபாரம் செய்தோ பொருளை ஈட்டுவது என்பது முறையானது. ஆனால் அந்த முறை இல்லாமல் குறுக்கு வழியிலே அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவர்களிடம் பல்வேறு வகையிலே அவர்களை மிரட்டி பணத்தை பறிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுதான் இன்னல் தரும் பொருள். யாருக்கு யார் பறிக்கிறாங்களோ அவங்களுக்கும் துன்பம், யார் இழந்தாங்களோ அவங்களுக்கும் துன்பம். அப்படிங்கிறது தான் முதல் வரியில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட பொருளை ஈட்டுதல் சேர்த்துதல் என்பது கஷ்டம். அப்போ கோடான கோடி ரூபாயை பணத்தை சேர்த்தாச்சு. அதை பாதுகாத்தலும் பேணுதலும் துன்பம் அப்படின்றார். பின் அதனை பேணுதலும் துன்பமே. இப்போ ஓரளவுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை பாதுகாத்து ஒரு பீரோவில் வைக்கலாமுங்க, அல்லது பேங்க்லெல்லாம் போடலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக வைக்க முடியாத அளவிற்கு ரூமெல்லாம் கொட்டி குவிச்சு இருக்கிற நிலைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட நம்ம பார்க்குறோம், வீடியோவில் பார்க்குறோம். எல்லாம் 2000 நோட்டு அப்படியே வீட்டில் குப்பையாட்ட போட்டு வச்சுருக்கிறாங்க, அல்லது பாக்ஸாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை பாதுகாப்பது, அதை சரியான இடத்துல பாதுகாத்து வைப்பதும் துன்பமே. யாரை நம்பி வைக்கிறது, யார்கிட்ட கொடுக்கறது, எங்கே வைக்கிறது, அது கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதை அளித்தலும் துன்பமே. அதை செலவு பண்ணுறதும் கஷ்டம். எப்படி? ஒரு முறை என்ன பண்ணாங்க, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 ரூபாய் நோட்டெல்லாம் பாகிஸ்தானில் மிஷினை வச்சு அடித்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கண்டெய்னராக இந்தியாவுக்கு வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்ததுங்கிறதெல்லாம் பார்த்து அதை டிமானிட்டேஷன், அது செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நோட்டை எப்படி அழிக்கிறது, என்ன பண்ணுறது?
பேங்கில் எவ்வளோ கொடுத்து வாங்கிறது அதெல்லாம் கஷ்டமானாங்க. அடுத்து 2000 ரூபா நோட்டாக அடித்தாங்க. இப்போ 2000 ரூபா நோட்டு வந்துருச்சுன்னு சொல்லி அதையெல்லாம் சேர்த்து வச்சா அந்த நோட்டும் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? பணம் இருக்குது, ஆனால் பணத்துக்கு மதிப்பில்லை, அதை வெளியே எடுக்கவும் முடியவில்லை. துன்பமா? அப்போ ஈட்டலும் கஷ்டம், அதை காத்தலும் கஷ்டம், அதை அழித்தலும் கஷ்டம். 3 வரைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்களா? 4வது வரி என்ன சொல்கிறான்னா, அந்தோ பிறர்பால், ஐயோ அந்தோ பரிதாபம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமேயாம் அப்படின்ற. அதை ஐடி, இடி, சிபிஐ, திருடர்கள், கூட இருப்பவர்கள், அரசாங்கம், இப்படி எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டு போனால் அதை பார்த்து நெஞ்சு வெடிச்சிடாதா? நண்பர்களே, இன்றைக்கு பல பேர் தூக்கமில்லாமல் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருப்பதற்கு அடிப்படை காரணம் தவறான வழிகளில் பணத்தை சேர்த்து, தவறான வழிகளில் சென்று அதை சேர்த்து அதை செலவிட முடியாமல் அதை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது தான். அதனால தான் தூக்கம் வர்றதில்லை. என்ன நடக்குமோ, எப்போ நடக்குமோ, யார் வருவாங்களோ, எதை அடிப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, ஜெயிலுக்கு போவோமா இல்லை ஜெயிலுக்கு போக மாட்டோமா, இப்படி கஷ்டப்படக்கூடிய நிலைப்பாடுகளை அன்றே உணர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவ்வை பாட்டி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா, என்ன தெரியுமா? கஞ்சியோ கூழோ, நாம் உண்மையாக உழைத்து அதனை குடித்து விட்டு படுத்தால் எந்த இடத்துல கட்டையை போட்டாலும் நிம்மதியாக தூங்கலாம். புரியுதுங்களா? ஆகையினாலே அந்த பணத்தை நம்ம என்ன எடுத்துகிட்டு போயிட முடியுமா? கடைசியில் நம்ம இடுகாட்டிலே கொண்டு போய் வைத்த பிறகு என்ன நடக்கும்? இடுப்பில் இருக்கிறவுடைய அரஞ்ஞான் கயிறு முதற்கொண்டு அறுத்து கொண்டு பிறந்த பொழுது எந்த மேனியிலே வந்தோமோ அதே மேனி மட்டும்தான் போகிறதே ஒழிய, அது எரியூட்டலுக்கு ஆனாலும் சரி அல்லது மண்ணிலே இருக்கக்கூடிய புழுவுக்கு ஆனாலும் சரி அதுதான் போகிறதே ஒழிய நீங்கள் ஈட்டிய பணம் போகுதா? ஆனால் உங்களோடு என்ன வரும் தெரியுமா? நீங்கள் ஈட்டிய பொழுது எத்தனை பேரை இன்னல் படுத்தினீர்களோ, எத்தனை பேர் அழுதார்களோ, எத்தனை தாய்மார்களுடைய தாலி அருந்ததோ, வேதனை உற்றார்களோ, எத்தனை பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்களோ அல்லது நெஞ்சு வெடித்து மாரடைப்பால் இறந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் இறக்கின்ற நேரத்திலே நீங்கள் செய்த அந்த காரியத்தை, நீங்கள் செய்த அந்த துரோகத்தை, நம்பிக்கை துரோகத்தை, நீங்கள் அநியாயமாக அவர்களிடம் பிடுங்கியதை எண்ணி எண்ணி உங்களுக்கு விட்டிருப்பார்களே, அந்த சாபம், அந்த எண்ணம் உங்களோடு வரும். பின்னிட்டு நீங்கள் ஒரு ஜென்மம் பிறந்து வந்து அந்த சாபத்தை எல்லாம் நீக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை தான் இந்து மதம் நமக்கு சொல்லுகிறது. கண்ணதாசன் பாடுவான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை குருநாதன் வருவான். இன்னைக்கு குருநாதனையும் நீங்கள் அழிச்சிட்றீங்க. அப்போ கடைசியில் உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்ன சேர்த்து வைத்தீர்களோ அந்த கர்மாக்கள் உங்களோடு சேர்ந்து சேரும். அந்த கர்மாவை நிறுத்தி செய்வதற்கு மீண்டும் நீங்கள் இந்த மண்ணிலே பிறப்பெடுக்க வேண்டும். பிறப்பெடுத்து வந்து அந்த கர்மாவை அழித்தால்தான் உங்களுடைய ஜென்ம ஜாபம் விடுதலை அடையும், அந்த மோட்சத்திற்கு செல்ல முடியும். எந்த இடத்திலே இருந்து வந்தீர்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் சென்று அதனுடைய காலடியிலே இழப்பார முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக புத்தன் சொன்ன அந்த போதி மரத்தான் சொன்ன போதி மரத்தடியிலே அவனுக்கு உதித்த அந்த ஞானத்தை பற்றி ஒரு வரி சொல்லி நிறைவு செய்கின்றோம். நண்பர்களே, ஆசையை அருமின், அருமின் அருமின், ஆசையை அருமின்.
நீங்கள் இத்தனை பொருளை ஈட்டுவதற்கு காரணம் அந்த ஆசைதான். ஆகையினாலே அந்த ஆசையை அறுத்து ஞானத்தை பெற்று தெய்வ நிலையை அடைவதற்கு அந்த ஈசனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.